ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க லெமன் சோறு எப்படி செய்வது என்று ரொம்ப சுலபமாக இருக்கும், பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி அடுப்பில் பற்ற வச்சு ஒரு கடாய் ஒன்று ஊற்றி அதில் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றி வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் ஓரளவுக்கு காய்ட்டும். காஞ்ச வாட்டி கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், கடலப்பருப்பு போட்டாச்சு. ஓரளவு நல்லா கொதிக்கட்டுங்க. அப்புறம் நல்லா கொதி வருது. நல்லா கொதிச்சு வாட்டி அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் உளுத்தம்பருப்பு நான் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். உப்பு போட்டு சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வருங்க. நல்லா கொதிக்கிட்டு ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்குது. அதுக்கப்புறம் கடுகு, தேவையான அளவு கடுகு எவ்வளோ தேவையோ அந்த கடுகு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கடுகு கொதிக்குது. நல்லா கொதிச்ச வாட்டி கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க தேவையான அளவு. அடுத்து பூண்டு, 2 வரமிளகா போட்டு நல்லா வதங்கியாச்சு. நல்லா கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம லெமன் ஆல்ரெடி 4 லெமன் எடுத்து புளிஞ்சு வச்சுருக்கோம். புளிஞ்சு வச்சது நல்லா அந்த கொட்டை இல்லாமல் அதில் ஊற்றிக்கோங்க. நல்லா ஊற்றி கொதி விட்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்திக்கோங்க. மஞ்சள் சேர்த்துனா தாங்க அந்த கலர் வரும். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு நல்லா போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. திருப்பி கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், மஞ்சள் போட்டு உப்பு போட்டு நம்ம கிண்டி விட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இது பத்தாதுங்க, இன்னொரு அளவு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்த வாட்டி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வீட்டில் இருந்தால் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை போட்டோம் நம்ம கொஞ்சம். பாருங்கள், கொத்தமல்லி தழை போட்டாச்சு. நல்லா கொதி வருது. நல்லா கொதிக்கிட்டுங்க. நல்லா கொதிச்ச வாட்டி தான் இப்போ தான் நல்லா கொதிக்குது. அதுக்கப்புறம் அவ்வளோ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க போதும். ஆல்ரெடி குக்கரில் 1.5 டம்ளர் சாப்பாடு அரிசி போட்டு வச்சுருக்கோங்க. விசில் லைட்டாக பிடிங்கி விடுங்க. அப்போ கொஞ்சம் இதாகும், ஏர் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் குக்கர் விசில் பிடிங்கிட்டு சாப்பாடை நீங்கள் கரண்டியில் எடுத்து போட்டிங்கன்னா சைடெல்லாம் ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அப்படியே கொட்டிடுங்க. நல்லா கொட்டி விட்டுருங்க. மீதி இருக்கிறத மட்டும் கரண்டியில் எடுத்துக்கோங்க. கரண்டியில் எடுத்து போட்டுக்கோங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நம்ம அடி கொதித்து எடுத்து வைக்க வச்சுருக்கோம், ஆறிடுச்சு. அதில் சாப்பாடை போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அந்த கலர் வர வரைக்கும், நல்லா சோதரம் வர வரைக்கும் நல்லா கிளறுங்க. பாருங்கள், நல்லா மிக்சிங் ஆகிற வரைக்கும் கிளறி விடுங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேலையிலே இருக்குது. இந்த இது கலர் வர வரைக்கும் நல்லா கலருங்க. மிக்சிங் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக.
ஃபுல்லாக கலரணும். அப்போ தான் அந்த கலர் போகும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குவாங்க. அப்போ தான் காயாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் மீதி எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ காயாமல் இருக்கும். நல்லா கலரியாச்சு. கலர் வந்துடுச்சு பாருங்கள். லைட்டாக அவ்வளோ பாருங்கள். நல்லா கலரி விட்டோம். அது நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும். கலர் பாருங்கள் மாறிடுச்சு. அவ்வளோதாங்க. சுவையான லெமன் சாதம் ரெடி. வாங்க சாப்பிடலாம். செஞ்சு பார்த்துட்டு நல்லா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.